26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். 3 விதமான பிக்சர்ஸ் இப்போ வந்து கொடுப்பாங்க. அந்த 3 படத்தில் எந்த படம் இப்போ அவங்க உணர்வோட கனெக்ட் ஆகுதோ அந்த படத்தை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு ஒரு படத்திற்குமான முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனசில் எதையும் தேக்கி வைக்க வேணாம், எதாக இருந்தாலும் வெளியே கொட்டிடு. மேபி இந்த ஒரு வாரத்தை அவங்க முன்னோர்கள் கண்டிப்பாக அடிக்கடி. இன்னொன்று, பார்க்கக்கூடிய நபர் ஆண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கை இல்லை மனைவி இல்லை அவங்களுடைய அம்மா. பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய ஆண் நபர், அப்பா இல்லை கணவர், அந்த மாதிரி முக்கிய ஆண் நபருக்கு இவங்களுக்கு வந்து படையல் அப்படின்னு சொல்கிறது நீர் சம்பந்தமான அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று இருக்கும். அது மோராக இருக்கலாம் இல்லை தயிர். இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க முன்னோர்களுடைய அந்த எண்ண அலைகள் நிறைய, நல்ல நினைவுகள் நிறைய இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்க கூட இல்லை அப்படின்னு. ஸோ இவங்களோட முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடணும் அப்படின்றத விட, ஏதாவது இவங்களுடைய குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு துரோகமாக கூட இருக்கட்டும், அது அவங்களுடைய தப்பு, உன்னுடைய தப்பு இல்லை, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேஷனான ஒரு மெசேஜை வந்து இங்கே கன்வே பண்ணுறாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு பெரிய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஜூலை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ கார்ட்ஸ் மூலமாக பார்த்து சொல்வதற்காக டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அனைத்தும் சிவார்ப்பணம். இந்த மாதத்தில் அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த காட்சி மூலம் பார்த்துடலாமா? ஸோ இது இப்போ நம்ம பைல் செலெக்ஷனில் தான் பார்ப்போம். 3 விதமான பிக்சர்ஸ் இப்போ வந்து கொடுப்பாங்க. அந்த 3 படத்தில் எந்த படம் இப்போ அவங்க உணர்வோட கனெக்ட் ஆகுதோ அந்த படத்தை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு ஒரு படத்திற்குமான அந்த ஒரு பைலுக்குமான அவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவதா ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? முதலாவது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ். ஸோ இவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனசில் எதையும் தேக்கி வைக்க வேணாம், எதாக இருந்தாலும் வெளியே கொட்டிடு. மேபி இந்த ஒரு வாரத்தை அவங்க முன்னோர்கள் கண்டிப்பாக அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. உன் மனசில் இருக்கிறது வெளியே கொட்டிடு, மனசில் இருக்கிறது வெளியே கொட்டிடு, மனசில் தேக்கி வைக்காத. அப்போது இந்த ஒரு விஷயத்தினால இப்போ நிறைய அவங்க பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் மனசில் எதையும் தேக்கி வைக்காமல் வெளியில் சம்மந்தப்பட்ட உரிய நபர்கள்கிட்ட கொட்டுறது நல்லது. அப்புறம் அவங்களுடைய பணம் ரீதியான விஷயங்களை டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாமல் இல்லை கண்ணா பின்னான்னு கொடுத்து உதவாமல், இவங்களுக்கு இந்த அளவு தான், இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ அது ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இப்போ இருக்கிற பாதிப்புகளிலிருந்து அவங்க வெளியேறிடலாம். ஏன்னா அவங்க அந்த டைமில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையும் இப்படி தான் இருந்ததுனால ஸோ இதை இவங்களுக்கு இங்கே வந்து வலியுறுத்துகிறாங்க, இதை செய்யணும் அப்படின்னு. இன்னொன்று, பார்க்கக்கூடிய நபர் ஆண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கை இல்லை மனைவி இல்லை அவங்களுடைய அம்மா. ஸோ இந்த ஒரு முக்கியமான பெண் நபர் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில். அவங்களுக்கு உண்மையான ஒரு ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய அந்த சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்டைரக்டாக அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பெண்கள் நம்மளுடைய கணவனோ இல்லை நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ நம்மளுடைய மகனோ எப்போ நம்மளுக்கு உண்மையான ஒரு மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதை இவங்க வந்து செய்யணும். பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய ஆண் நபர், அப்பா இல்லை கணவர், அந்த மாதிரி முக்கிய ஆண் நபருக்கு அண்ணனாக கூட இருக்கலாம்.
அவங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட் கட்டாயமாக தேவைப்படுது. இமோஷ்னலாக அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்போது இந்த ஆண் நபராக இருந்தாலும் சரி, பெண் நபராக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே அந்த உரிய நபர்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் கொடுக்கணுமோ அதையும் கொடுக்கணும். இதை நீங்கள் அவங்களுக்கு செய்கிறதாலையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு நிலைக்கு வந்து வரும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். ஸோ இவங்களை நீங்கள் அங்கே காய விட்டுட்டு இங்கே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேடி தேடி ஓடும் போது அது பலன் இல்லாமல் போகும் அப்படின்றதும் அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மேம் இப்போ ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான படையல் போட்டு வழிபடணும்? ஸோ இவங்களுக்கு வந்து படையல் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு நீராகாரம். நீராகாரம்ன்றது அந்த சாதம் வடித்த தண்ணி அது மட்டும் கிடையாது. நீர் சம்பந்தமான அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று இருக்கும். அது மோராக இருக்கலாம், இல்லை தயிர் பாலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நீராகாரம் நீர் லிக்விட் ஐட்டம் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதை வந்து அந்த பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு படையலாக வைக்கும் போது டெய்லி கூட முடிஞ்சால் வைக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து அந்த முன்னோர்களை அவங்க வழிபட்டுட்டு அவங்களுடைய தினசரி வேலைகளை பார்க்கும்போது அவங்க மனசு குளிர்ற விதமாக இவங்களுக்கும் மனசு குளிர்ற மாதிரியான நிறைய நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோர்களின் பெயரோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததாக 2வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? ஸோ 2வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ். இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க முன்னோர்களுடைய அந்த எண்ண அலைகள் நிறைய நல்ல நினைவுகள் நிறைய இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது இவங்க கூட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நான் அவங்க கூட இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. என்னுடைய நினைவுகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதை நீ நினச்சி பார்த்தனா நான் அந்த டைம் உன்னோட நான் நிற்பேன், உன் கூட இருப்பேன். அந்த ஒரு மெசேஜ் இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எமோஷ்னலாக கலங்க வேண்டாம், இல்லைன்னெலாம் வேண்டாம். நான் எப்போவுமே இருப்பேன், என்னை பற்றி நினச்சிக்கோ, நான் இருப்பேன், அதை நினச்சி சந்தோஷப்படு. இந்த ஒரு விஷயம் கூடிய விரைவிலே இவங்களுடைய பொருளாதார தடை கண்டிப்பாக உடைப்பட போகுது. அதற்கான விஷயங்கள் இவங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பொருளாதார சிக்கல் இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது. என்னோடய முன்னோர்கள் என்னோடய அப்பாவோ இல்லை என்னோடய அம்மாவோ என்னோடய தாத்தா பாட்டியோ இருந்தால் எனக்கு இந்த நிலைமை இல்லையே, இப்படியான கவலை வேண்டாம். அதெல்லாம் கூடிய விரைவில் சரியாக போகுதுன்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனித்து செயல்படணும். எதாக இருந்தாலும் அவங்க ஒரு நிலையோட ஒரு மனதோட முடிவுகள் எடுக்கணும். யாரையும் கேட்டு இந்த வந்து கைப்பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது. இவங்க சொல்கிறத கேட்டு செய்கிறது, சொல் பேச்சு கேட்டு வேலை பார்க்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நீ முடிவெடு, நீ யோசி, அது சரியாக இருக்கான்னு கன்சிடர் பண்ணு. ஸோ எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோட அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதில் உன்னால் முன்னேற முடியும். வாழ்க்கையில் கொஞ்சம் தனித்து வர பார்த்துக்கோ. அந்த ஒரு மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. இப்போ 2வது பைல் சூஸ் பண்ணவங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான படையல் போட்டு வழிபடணும்? ஸோ இவங்களோட முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடணும் அப்படின்றத விட ஏதாவது இவங்களுடைய குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு படையல் போடலாம் ஒன்று. இன்னொன்று இவங்க முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் போகணும்னு நினச்சிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு ஆன்மீகம் ரீதியான ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க போனால் கூட அவங்க முன்னோர்களே அவங்க போன மாதிரி அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டு இவங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் 2வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயரோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததாக 3வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? ஸோ 3வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, மற்றவங்கள நினச்சி கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இரு, உன் சந்தோஷத்தை பாரு. யாரோ ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? அது துரோகமாக கூட இருக்கட்டும், அது அவங்களுடைய தப்பு, உன்னுடைய தப்பு இல்லை, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேஷனான ஒரு மெசேஜை வந்து இங்கே கன்வே பண்ணுறாங்க. இன்னொன்று இவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குதான், வருங்காலத்தில் பெரிய எதிர்காலம் இருக்குது. ஸோ அப்போ அந்த எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணுற விதமாக இப்போது நீ நடந்துக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அது வேண்டாம். இப்போதுலேருந்தே சந்தோஷமாக இரு, உனக்கு என்ன பிடிக்குதோ செய்யணும், மற்றவங்களும் சந்தோஷப்படுத்தணும், எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தாராளமாக நல்ல விதத்தில் நீ வந்து மேற்கொள்ளலாம். அந்த ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ உதவி பண்ணுறதை விட அன்பை கொடுத்து ஆறுதலாக பேசி உதவியாயிரு. எப்போதுமே அந்த கடவுளுடைய துணையும் அனுகிரகமும் இருக்கும், பிளெஸிங்ஸும் இருக்கும், இவங்க முன்னோர்களுடைய பிளெஸிங்ஸும் எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. மேம் இப்போ 3வது பைல் சூஸ் பண்ணவங்க அவங்க முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான படையல் போட்டு வழிபடணும்? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்கும் போது எனக்கு இங்கே ஸ்ட்ரைக் ஆனது, இவங்க முன்னோர்கள் கேட்குறதா கூட இருக்கலாம்.
கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து நல்ல ஸ்வீட்டாக ஒரு நெய் மிதக்க மிதக்க ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு அவங்க முன்னோர்களுக்கு வச்சு வழிபடலாம். அதை வழிபட்டுட்டு அதை அவங்க சாப்பிடணும், அப்படியே அங்கே காய விட்டுறக்கூடாது. ஸோ அது நிறைய இடத்துல அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து சாப்பிடணும். ஸோ அவங்க முன்னோர்கள் சிவனடி சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த தினம் அந்த நாள் இருக்கும் இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு கூட இவங்க அந்த சர்க்கரை பொங்கலை வந்து செஞ்சு முன்னோர்களுக்கு வச்சு அவங்க வந்து சாப்பிடலாம். இல்லை மாதத்தில் ஒரு நாளாவது செய்ய முடிஞ்சால் பார்க்கலாம். ஸோ இதை செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையும் இனிப்பான ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் 3வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயரோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. 3 பைல் சூஸ் பண்ணவங்களுக்கும் அவங்களுடைய முன்னோர்கள் இந்த கார்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன மாதிரியான படையல் போட்டு வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.